திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் அதனுடைய 17வது அதிகாரம். இந்த முதலாம் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக யாத்ராகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தின் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 13, 14, 15, 16 வசனங்கள். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியை நீங்கள் பலமுறை படித்திருந்திருக்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி மேகஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் வழி நடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலம் அவர்களை விடுவித்த கர்த்தர் அவர்களுக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த கானான் தேசத்தில் அவர்களை கொண்டு போய் சேர்க்க தம் தாசன் மோசேயின் தலைமையில் அவர்களை அற்புதமாய் நடத்தி வருகிறார். எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்தின் நலனை, மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை விரும்புகிற கர்த்தர் நாம் ஆராதிக்கிறவர். ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களா ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருவனுக்காக படைத்தவர், அந்த ஒருவனை மட்டும் அவர் தனக்காக படைத்தார். அவன் மேல் அத்தனை அக்கறை. அவனை பார்க்க ஒவ்வொரு நாளும் தோட்டத்திற்கு வந்துடுவார். அவனோடு உறவாடுவார், அவனோடு பேசுவார், அவனோடு நேரம் செலவிடுவார். ஆனால் அந்த மனிதனை தேவனுடைய உறவினின்று பிரித்து விட வேண்டும். அவன் வாழ்க்கையில கண்ணீரையும் கலக்கத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் மரணத்தையும் விதைத்து விட வேண்டும் என்பது நயவஞ்சகன் சாத்தானுடைய தந்திரம். அதனால் ஏதேனுக்குள் அவன் தந்திரமாய் வந்து தேவனுடைய உறவை விட்டு மனிதனை பிரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. மனுக்குலத்திற்குள் பாவமும் சாபமும் வியாதியும் தோல்வியும் மரணமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த மனிதனை அந்த சாபத்துக்குள்ளேயே தரித்திரத்திற்குள்ளேயே விட்டு விடுவதற்கு தேவனுடைய விருப்பம் அல்ல. தனக்கென்று படைக்கப்பட்டவன் அல்லவா, தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்லவா, தம்முடைய சுவாசத்தை அவனுடைய நாசியில் ஊதினார் அல்லவா, அவனை எளிதாய் விட்டுவிட முடியுமா? எப்படியாகிலும் அந்த மனிதனை மறுபடியும் தம்முடைய நேச உறவுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் பிதாவாகிய தேவனின் இதய துடிப்பு. ஒட்டுமொத்த வேதமும் சொல்வது அது ஒன்றைத்தான். நம்முடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படிக்கே அனுப்பினார். கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின இரத்தம் இன்றைக்கும் மனிதனை பாவச்சேற்றிலிருந்து, சாப பிடியிலிருந்து, அந்தகார கட்டுகளில் இருந்து விடுவித்து அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற மகிழ்ச்சிய, உச்சிதங்களை, நன்மைகளை அனுபவிக்க அந்த இரத்தம் இன்றைக்கும் மனிதனை தகுதிப்படுத்துகிறது.
எப்படியாயிலும் தம்முடைய திட்டத்தை மனுஷங்கிட்ட தொடர்ந்து சொல்லி அவனுக்கு தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மையை தந்துவிட வேண்டும் என்பதுதான் இந்த 4 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களினுடைய நோக்கமும் கூட. ஆனா மனிதர்களுக்கு என்னவோ இது புரிய மாட்டேக்கு, சிலருக்கு பிடிக்க மாட்டேக்கு. சரி, ஏசுநாதரா அறியாதவக கதை தான் அப்படின்னா அறிஞ்சவக கதை எப்படி? அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இங்க ரெவிதீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு, கானானை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. மிராக்கிள் ஆஃப்டர் மிராக்கிள், அற்புதத்துக்கு அடுத்த அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு அவங்க லைஃப்ல. இப்ப யாத்ராகமம் 17 அதிகாரம் வரும்போது ரெவிதீம் ஒரு பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்குல தான் ஒரு பிரச்சனை. இந்த 8ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பத்தில் வேத பாடம் வாசிக்கிற நேரத்தில் கூட வாசிக்க கேட்டோம். அமலேக் என்கிற ஒரு சத்துரு கூட்டம் திடீரென்று குறுக்க வந்து இஸ்ரவேல் மக்களோட யுத்தம் பண்றாங்க. எப்படி ஏதேன்ல நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் திடீர்னு சாத்தான் உள்ள வந்தானோ, அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களுடைய பயணம் நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த 17ஆம் அதிகாரத்தில் ரெவிதீமில் திடீரென்று சாத்தான் உள்ள வந்துட்டான். எப்ப வருவான்னு தெரியாது, திடீர்னு வருவான். இருக்கீங்களா? நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு உள்ள வந்துருவான். சிந்தனைக்குள்ள வந்துருவான், வாழ்க்கைக்குள்ள வந்துருவான், இருதயத்துக்குள்ள வந்துருவான், பிசினஸுக்குள்ள வந்துருவான், ஊழியத்துக்குள்ள வந்துருவான், எங்க வேணாலும் வந்துருவான். தேவ சமூகத்திலே வந்து நின்னான்னு யோபுல படிக்கிறோம். அப்புறம் என்ன, திடீர்னு வருவான் கோமாளி. இங்க அமலேக்கிய கூட்டம் இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்துட்டு, மோசே இந்த சம்பவத்தில் ஒன்றும் பெருசா ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரில. ஐயோ வந்துட்டானே, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்த மாதிரியே தெரில. அப்படியா? எங்கப்பா நம்ம ஜாஷுவா வர சொல்லுங்க. யோசுவா வந்தாரு. நீ நமக்காக கொஞ்சம் மனிதரை தெரிந்து கொண்டு அந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ண போ. இவங்க இப்பதான் அடிமைத்தனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. பெரிய அளவுல யுத்த பயிற்சியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. செங்கடல்ல கூட இவங்க ஒன்றும் பண்ணல. ஆண்டவர் தான் பார்வோனையும் அவனுடைய சேனையையும் அமிழ்த்தி போட்டார், கவிழ்த்தி போட்டார். இவங்க ஒன்றும் பெருசா பட்டயத்தெல்லாம் எடுத்து யுத்தம் பண்ணல. பட்டயம் எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியுமா? தெரியல. இவங்க எகிப்துல அடிமைகளா இருந்தவங்க, செங்கல் அறுத்தவங்க, கட்டடம் கட்டுனவங்க, அது சம்பந்தமான அறிவு தான் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருந்திருக்கும். இப்ப திடீர்னு யுத்தத்துக்கு போனா உடனே யோசுவா, அது எப்படி நாங்க யுத்தத்துக்கு போறது? எங்களுக்கு என்ன யுத்த பயிற்சி இருக்கா, இல்ல பட்டயம் இருக்கா, ஆயுதம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு எங்களை யுத்தத்துக்கு போய் சொல்றீங்களே அப்படிலாம் கேள்வி கேட்கல. அவர் கர்த்தருடைய மனுஷன், தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அவருடைய நாவிலிருந்து வர்ற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுத்து ஒரு ஆமென் சொல்லிட்டாலே அற்புதம் நடக்கும். அதாவது நான் யோசுவாவை சொல்றேன். கர்த்தர் பேசும்போது ஆமென் அப்படின்னா அற்புதம் நடந்துரும். அதான் யோசுவா மைண்டு. ஓகே, கிளம்பிட்டான். நான் இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிறேன், எதை தூக்கிட்டு யுத்தத்துக்கு போனா என்ன தெரியல. தோத்துறான். வீட்டில் இருக்கிற காய்கறி நறுக்கிற கத்தி இருந்திருக்குமா? இல்லைன்னா அந்த செங்கல் அறுப்போம் போது இந்த கட்டடமெல்லாம் கட்டும்போது ஒரு கரண்டி மாதிரி வச்சிருப்பாங்களே, அதை வரும்போது எடுத்துட்டு வந்திருப்பாங்களா? கையில் சிக்கினதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியும், கர்த்தருடைய வார்த்தையை விட அமலேக்கியன் ஒன்றும் பெருசில்லை.
நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரு மேக ஸ்தம்பத்தில், அக்னி ஸ்தம்பத்தில். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் நம்மளை வழி நடத்துறாரு. ரெண்டாவது, நம்மளை கொண்டு போய் கானான்ல சேப்பேன்னு பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. கைவிட்டுருவாரா? திடீர்னு இவன் குறுக்க வந்துட்டதுனால, இந்த எதிரி குறுக்க வந்துட்டதுனால, இந்த சத்துரு குறுக்க வந்துட்டதுனால, இந்த பிரச்சனை குறுக்க வந்துட்டதுனால ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. என் எதிரியை பார்க்கலும், என் சத்ருவை பார்க்கலும், அமலேக்கிய கூட்டத்தை பார்க்கலும் என்னை பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் நாமம் யெகோவா நிசி, ஜெயம் தருகிற தேவன். எந்த சத்துருவின் மேலும், எந்த யுத்தத்திலும், எந்த பிரச்சனையிலும் சத்துருவை மேற்கொள்ள வைக்கிற கர்த்தர் அவர். தம் ஜனத்தை விட்டு கொடுக்காதவர். அவர் ஜனம் ஒருபோதும் தோற்பதில்லை. அவரை சார்ந்திருக்கிற ஜனம், அவரை நம்புகிற ஜனம், அவரை ஆராதிக்கிற ஜனம், அவர் வார்த்தையை கனம் பண்ணுகிற ஜனம் இந்த உலகத்தில் ஒரு நாளும் ஒருபோதும் தோல்வியை காண்பதே இல்லை. ஜெயம், 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 ஜெயம். ஒருவேளை எதிரி கிட்ட இருக்கிற ஆயுதம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். எதிரிகள் இடத்தில் இருக்கிற அனுகூலங்கள் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். எதிரி கிட்ட இருக்கிற பொசிஷன்ஸ் நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனா எதிரி கிட்ட இல்லாத ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் யெகோவா நிசி, அவர் ஜெய கிறிஸ்து. நாங்க பார்த்துக்கிறோம். கிளம்பிட்டான் ஜாஷுவா. ஒரு வார்த்தை தான் சொன்னார் மோசே, ஓகேன்னு புறப்பட்டாரு. இருக்கீங்களா? மோசேயும் சும்மா இல்ல, அவர் 2 பேரை கூப்பிட்டு மலைக்கு மேல போறாரு. ஊரையும் ஆரோனையும். அவர் கையில ஏற்கனவே ஒரு கோல். ஆண்டவர் கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் ஏற்கனவே தம் ஜனத்தின் கையில, தலைவன் கையில கொடுத்திருக்கிறார். சிலுவையில தம் ஜனத்திற்காக அவர் செய்தாதது, செய்து முடிக்காதது என்று எதுவுமே இல்லை. மனுக்குலத்திற்கான பாவ மன்னிப்பு, சமாதானம், மீட்பு, நித்திய ஜீவன், கிருபை, மேன்மை, சிங்காசனம், உயர்வு, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், அதிகாரம், சகலத்தையும் அந்த சிலுவையில மனுக்குலத்திற்காக, திருச்சபைக்காக, தேவ ஜனத்திற்காக அவர் ஏற்கனவே ரெடி பண்ணி அதை தம் ஜனத்தின் கையில கொடுத்திருக்கிறார். இந்த கோலை வச்சு ஏற்கனவே நிறைய அற்புதத்தை மோசே பார்த்திருக்கிறார். இயேசுவின் நாமம் இந்த உலகத்தில் செய்யாத அற்புதங்களே இல்லை. தலைமுறை தலைமுறையாக அந்த நாமம் உலகத்தில் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறது. அவங்க ஜனம்தான் அல்லேலூயா சொல்றதுக்கு யோசிப்பாங்களே ஒழிய, ஆனா அதான் ஸ்டேட்மெண்ட் தான் உண்மை. இருக்கீங்களா? ஆமேனா? இன்னைக்கு நேத்து இல்ல, தலைமுறை தலைமுறையா. என்றைக்கு தோத்திரம் திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து, ஏன் கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை தொடங்கினாரோ அன்றிலிருந்து அந்த இயேசு என்கிற நாமத்திற்கு முன்னால் நடைபெறாத அற்புதங்கள் என்று எதுவுமே இல்லை. அது மோசேக்கு தெரியும். அந்த கோலை வச்சு இதுவரைக்கும் ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அது நம்ம கையில் இருக்கும்போது, அந்த அதிகாரம் நம்ம கையில் இருக்கும்போது, ஆண்டவர் ஏற்கனவே அதை நம்ம கையில் கொடுத்துருக்கும் போது நாம ஏன்
மூக்க 3.5 கிலோவுக்கு வீங்க வச்ச மாதிரி உட்காந்துருக்கணும், சோகமாக இருக்கணும். எழும்புவோம், கிளம்புவோம், காலி பண்ணுவோம் அப்படின்னு அவர் போகிறார். அல்ல சொல்லுங்க, ஆமேனா? ஆமாம். அவர் எந்த மலைக்கு போகிறாருன்னு தெரில, அவர் என்னுடைய நண்பர் தான். ஆமேன்னு சொல்லுங்க, வருவார் சீக்கிரம். ஆமாம். அவர் ஊரையும் ஆரோனையும் கூட்டு போனார், இவர் தனியாக போகிறார். அல்ல சொல்லுங்க, ஆமாம். ஊரையும் ஆரோனையும் கூட்டு மலைக்கு போகிறார். அந்த கோலை மேலே தூக்கி பிடிக்காரு, இஸ்ரவேல் மக்கள் அடிக்கிறான், அமலேக்கரை அடிக்கிறான். அமலேக்கர் மேல ஒரு ஜெயம். இருக்கீங்களா? மோசே வயசானவர் தானே, அதனால கை அசந்து போச்சான். இப்படி கை அசரும் போது கோலு கீழே வருமா. அப்ப அமலேக்கியர்கள் கொஞ்சம் கிக்கிரி புக்கிரி பண்ணுவாங்க, தோத்துறேன். உடனே ஊரும் ஆரோனும் பார்க்குறான், ஏய் மேட்ரு ஜோஷுவாட்ட இல்லடா, மேட்ரு தலைவர் கையில் தாண்டா இருக்கு, இந்த கோல்ல தாண்டா இருக்கு, நீ ரைட்டு நான் லெஃப்ட் தூக்கிடுவோம்டான்னு 2 பேரும் 2 சைடு நின்று தோத்துறோம். மோசே கைகளை சாயங்காலம் வரைக்கும் கீழே இறங்க விடாம அந்த கோல் மேலே உயர்ந்திருந்தது. அமலேக்கியர் முறிய அடிக்கப்பட்டார்கள். இருக்கிறீங்களா? ஒரு மிகப்பெரிய ஜெயம் சத்துருவின் மேலே. சத்துருக்கள் மேல் ஜெயம் காண்போம். அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கள் மேல் ஜெயம் காண்போம். ஜெயிக்கத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எந்த பிரச்சனை வரட்டும், எந்த பலவீனம் வரட்டும், எந்த யுத்தம் வரட்டும், எந்த எதிரி வரட்டும், எந்த வியாதி வரட்டும், எந்த தரித்திரம் வரட்டும், எந்த கோணத்தில் வரட்டும், தேவஜனம் ஜெயிக்கும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் யெகோவா நிசி. ஜெயிப்பீங்க, ஜெயிக்க வப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை பயணத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், பிசினஸ்ல, கையின் பிரயாசங்கள்ல, நீங்க முன்னேறி போய்கிட்டு இருக்கிற காரியங்கள்ல குறுக்க வந்து உங்களை பலவீனப்படுத்தும்படி இன்றைக்கு உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற எந்த பிரச்சனையிலிருந்து இந்த இரவு நேரம் ஒரு ஜெயம், ஒரு ஜெயம் உங்கள் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த ரெவிதீம் பள்ளத்தாக்குல 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு பிறகு இருக்கிற சம்பவத்தை தான் நம்ம பெருசுப்படுத்துறோம். ஆனா முதல் 7 வசனத்துல வேற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. தோத்துறோம். ரெவிதீம் பள்ளத்தாக்குல என்ன பிரச்சனை? ஆமா, நான் அந்த முதல் வசனத்தை படிக்கிறேன். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன்வனாத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க, இந்த ரெவிதீம் பள்ளத்தாக்குக்கு ஆண்டவர் தான் அவங்களை அழைச்சிட்டு வர்றாரு, கர்த்தர் தான் அழைச்சிட்டு வர்றாரு. வந்த இடத்துல வந்த உடனே என்ன இல்லையா, தண்ணி இல்லை. அங்க தண்ணி இல்லை. நமக்கு எதுவுமே உடனே நடந்துடணும், உடனே கிடைச்சிடணும். இது நம்ம பலனா பலவீனமான்னு தெரில, உடனே நடந்துடணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ரூமுக்குள்ளே ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை நம்ம கூப்பிடணுன்ட்டு போவோம், கதவை தட்டுவோம், தட்டுன அடுத்த செகண்டே கதவை திறந்துடணும். இது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இல்லைன்னா திரும்ப தட்டுவோம், இல்லைன்னா 3ஆம் முறை தட்டுவோம். அவர் ரூமுக்குள்ளே தான் இருக்கிறாரா, பாத்ரூமுக்குள்ளே இருக்கிறாரான்னு தெரியாது. தோத்துறேன். அவங்க தூங்கிட்டு இருக்காங்களா, கட்டிலுக்கும் கதவுக்கும் எவ்வளவு தூரம் தெரியாது. அவங்க அங்கிருந்து நடந்து வந்து அந்த கதவை திறக்கிறதுக்காகிலும் ஒரு 20-30 செகண்ட் ஆகுமே, அதை யோசிக்கிறது இல்லை. இருக்கீங்களா? இப்போ சாயங்காலம் கூட நான் அதை ஃபீல் பண்ணேன். தோத்துறேன். குழாயம் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், கதவு தட்டுறாங்க. தோத்துறேன். அடுத்து உடனே அடுத்த தட்டு, அடுத்த தட்டு. தோத்துறேன். ஏன்னா இது நேச்சர், இது நம்முடைய இயல்பு.
எப்பவுமே அதை யோசிக்கவே மாட்டோம். அந்த கதவை தட்டும்போது நீங்க நம்மளே செய்வோம், எல்லாருமே செய்வோம். அந்த கதவை தட்டிட்டா உடனே அவங்க திறந்துடணும் அப்படின்னு நினைப்போம். இருக்கீங்களா? இங்க வர்றாக, தண்ணி அங்க இல்லை. தண்ணி இல்லைன்னு உடனே கிளப்பிட்டான் தோத்தர. பயங்கர பிரச்சனையை கிளப்பிட்டான். மோசேக்கு விரோதமா பேசுறான், கர்த்தருக்கு விரோதமா பேசுறான். எங்களையும் எங்க பிள்ளைகளையும் எங்க ஆடு மாடுகளையும் எங்க மிருக ஜீவன்களையும் கொன்று போடுறதுக்கா நீங்க எங்க கூட்டு வந்தீங்க அப்படின்றான். உன்னை கொல்றதா இருந்தா எகிப்திலே கொண்டிருக்கலாமே, இல்லைன்னா அந்த செங்கடல்ல பார்வோனை கொன்ன மாதிரியே உன்னை என்ன செஞ்சிருக்கலாம், கொண்டிருக்கலாமே. அவன் சேனையை கொன்னவருக்கு உன்னை கொல்றதுக்கு முடியாதா? இருக்கீங்களா? எங்களை கொன்று போட கொண்டு வந்தீங்களா? கோபப்படுறான், வழக்குண்டாக்குறான், பிரச்சனை பண்றான், கல் எறியறதுக்கு பிளான் பண்றான். மோசேக்கு பயங்கர சங்கடம், மோசேக்கு பயங்கர வருத்தம். தேவனே சங்கடப்படுறாரு. எத்தனை அற்புதம் செஞ்சாலும் தோத்துறோம். இந்த ஜனம் இப்படி இருக்குதே அப்படின்னு ஆண்டவருக்கே வருத்தம். ஆனாலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிற்று, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராயிற்று. தோத்துறாம், நீ கன்மலைக்கு வா, இப்பவும் உன் கரத்தில் இருக்கிற அந்த அதிகார கோலை பயன்படுத்து, அந்த கன்மலையை அடி, அதுல இருந்து தண்ணீர் வரும். இருக்கீங்களா? மோசே யோசுவாவுக்கு சொன்ன மாதிரியே இங்க கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு, அமலேக்கியரோட யுத்தம் பண்ண நீ கொஞ்சம் ஆட்களை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லும் போது அங்கே அது சாத்தியமற்ற விஷயம். ஆனால் எந்த மறுப்பு வார்த்தையும் பேசாமல் யோசுவா புறப்பட்டு போன மாதிரி இங்க கூட கன்மலையை போய் கோலை வச்சு அடி, அப்போ தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்வது சாத்தியமற்ற விஷயம். ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு மோசே அறிஞ்ச உடனே ஆமென் சொல்றான். கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா அற்புதம் நடக்கும் அப்படின்னு கோலை எடுத்துட்டு போய் கன்மலையை அடிக்கிறான். இயேசு ரத்தம் ஜெயம். ஆமென் அல்லேலூயா. கன்மலை பிளந்துச்சோ இல்லையோ வாயை பிளக்கிற மாதிரி தோத்துறான். லட்சக்கணக்கான மக்கள் குடிக்கிறதுக்கு அந்த கற்பாறைக்குள்ள இருந்து தண்ணீர் வந்துச்சாயா. இங்க ஆமென் வர மாட்டேங்கியா? இருக்கீங்களா? அதிசயம் அவர் நாமம். இப்ப ஆண்டவர் இங்க என்ன பேச விரும்புறாரு தோத்ரா? ரெண்டு சம்பவமும் ஒரே பள்ளத்தாக்கில் தான் நடக்கு, ரெவிதீமில் தான் நடக்கு. அமலேக்கியம் மூலம் வந்த ஒரு பிரச்சனை வந்தா அது பிரச்சனை. ஆனா ஆண்டவருடைய ஜனத்தின் மூலம் ஒரு பிரச்சனை வந்தா அது பிரச்சனை இல்லையோ? முதல் 7 வசனத்துல பிரச்சனை ஆண்டவருடைய ஜனத்தின் மூலமா வருது, இஸ்ரவேல் ஜனத்தின் மூலமா வருது, சபைக்குள்ளேயே வருது. கலவரம், எதிர்ப்பு, மோசேக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமா, தேவனுடைய இருதயத்துக்கு விரோதமா. ஆனா 8ஆம் வசனத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா அமலேக்கியர் மூலம் பிரச்சனை வருது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தேவன் வந்துடணும், மோசே வந்துடணும், யோசுவா எழும்பிடணும், எதிரி விழுந்துடணும், அற்புதம் நடந்துடணும் அப்படின்னு சபை நினைக்குது. தப்பு இல்லை. ஆனா அதே சபையை அடிக்கடி தேவனுக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா, தேவனுடைய இருதயத்துக்கு விரோதமா சங்கடத்தை, வருத்தத்தை, கண்ணீரை, பிரச்சனைய கொண்டு வருதே. இருக்கீங்களா? இப்ப என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு? இந்த 2 பிரச்சனைக்கும் காரணமான சத்துருக்கள் மேல் இந்த இரவு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தர விரும்புறார். நான் இங்க புரியுற மாதிரி தான் பேசுவேன், கவனிங்க. இந்த சத்துருன்னு வரும்போது எது சத்துரு? நமக்கு யார் சத்துரு? யாரை சத்துருவா நினைக்கிறோம்? எதை நாம் சத்துருவாக எண்ணுகிறோம்? வேதத்தில் பல இடங்களில் இதற்கான குறிப்புகளை
வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிக்கும்போது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப அந்த இடத்துல பிசாச வேதம் சத்துருன்னு சொல்லுது. சாத்தான மனுக்குலத்தின் சத்துரு, மனிதர்களின் சத்துரு. From the garden of Eden, from the creation, சிருஷ்டிப்புல இருந்தே, ஏதேன்ல இருந்தே அவன் சத்துருவாக மனுக்குலத்திற்கு எதிராக செயல்படுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சாத்தான உலகம் தோத்துறோம், உலகத்துக்கு சாத்தா சத்துருவா நிற்கிறத வேதம் நமக்கு சொல்லுது. சாத்தான் சத்துரு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் படிச்சா, ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வீட்டாரே சத்துரு. குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா சத்துரு. அண்ணனுக்கு தம்பி சத்துரு, தம்பிக்கு அண்ணன் சத்துரு, அக்காவுக்கு தங்கச்சி சத்துரு, தங்கச்சிக்கு அக்கா சத்துரு, புருஷனுக்கு மனைவி சத்துரு, மனைவிக்கு புருஷன் சத்துரு. தலையில் எதையாவது போட்டு கொள்றாங்க. என்னென்னமோ இன்னைக்கு தகவல்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். பெத்தவங்களுக்கு பிள்ளைக சத்துரு, பிள்ளைகளுக்கு பெத்தவங்க சத்துரு. இதை சொல்லவே வேணாம். மாமியாளுக்கு மருமக சத்துரு, மருமகளுக்கு மாமியா சத்துரு. நான் கேட்கேன், இது உலகத்தில் மட்டும்தான் நடக்கா? தேவனுடைய வீட்டிலேயே நடக்குதுல்ல, சபைக்குள்ளேயே நடக்குதுல்ல சத்துரு. இவருக்கு அவரை பிடிக்கிறது இல்லை, அவருக்கு இவரை பிடிக்கிறது இல்லை, இவர் அவரை கிளதலணும், இவர் அவரை கிளதலணும். இப்படித்தான் சத்துரு. ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரே, சக வீட்டாரே, சகோதரரே சத்துரு. இருக்கீங்களா? ஆமா. ஒருவேளை இவர் நம்மைத்தான் சொல்லுகிறாரோ அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, இல்ல 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 உங்களை தான் சொல்றேன். இந்த யோசனை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க தான், வராம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பாஸ்டருக்கு விரோதமா விசுவாசி, விசுவாசிக்கு விரோதமா பாஸ்டர், ஒரு பாஸ்டருக்கு விரோதமா இன்னொரு பாஸ்டர், இன்னொரு பாஸ்டருக்கு விரோதமா இன்னொரு பாஸ்டர். சத்துரு. என்ன ஒரு நல்ல செய்தி! இந்த சத்துரு கூட்டத்தின் மேலெல்லாம் இன்னைக்கு ஜெயம். இந்த சத்துருவின் ஆவி மேலெல்லாம் இன்னைக்கு ஜெயம். இருக்கிறீங்களா? சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்போம். யெகோவா நிசி என்கிற நாமம் இன்றைக்கு வெளிப்பட போகிறது. சத்துரு, சாத்தான் சத்துரு, சகோதரன் சக வீட்டாரு சத்துரு. கலாத்தியர்ல 4:16 பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் சத்துருவானேனோ. சத்தியம் சொல்லுகிறவனுக்கு சத்தியத்தை கேட்கிறவங்க சத்துரு. சத்தியத்தை கேட்கிறவங்களுக்கு, கேட்கிறவங்கன்னு சொல்லக்கூடாது, சத்தியத்தை விரும்பாதவங்க. சத்தியத்தை சொல்லுகிறவனுக்கு சத்தியத்தை விரும்பாதவர்கள் சத்துரு. சத்தியத்தை விரும்பாதவர்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறவன் சத்துரு. இருக்கிறீங்களா? இது சபைக்கு சொல்றாரா இல்ல உலகத்துக்கு சொல்றாரா? சுவிசேஷம் சொன்னா சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது, இயேசுவை சொன்னா சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பரிசுத்தர், அன்பானவர், உங்களை படைச்சவர், உங்களுக்காக சிலுவையில் ஜீவனை தந்தவர், நீங்க வாழணும்னு விரும்புறாரு, உங்க ரட்சிப்பு அவர் விரும்புறாரு, தொத்திரம் உங்க நித்திய ஜீவன் அவர் விரும்புறாரு, இம்மையிலும் உங்களை மறுமையிலும் கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்க துடிக்கிறாரு அப்படின்னு எத்தனையோ முறை சுவிசேஷம் சொன்னாலும் அதை எதிர்க்கிற விரோதிக்கிற கூட்டம் மக்கள் இன்றைக்கு ஏராளமா தேசத்தில் இருக்கிறது உண்மை. அது சபைக்கு வெளியில இருக்கிறவங்க. சபைக்கு உள்ள இருக்கிறவங்க சத்தியத்தை உடனே கட்டுறமா, ஐயோ ராஜா தோத்திரம். 30 வருஷம் 35 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் இந்த பிரச்சனை மாறல. பிதாக்களை கேட்டா 50 வருஷம் 60 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் அவங்களும் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. 30 வருஷம் நல்லா இருக்கு விசுவாசி. ஆனா ஏதாவது ஒரு சத்தியம் இடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா ஏசரத்தன் ஜெயம். உடனே இந்த 30 வருஷம் நமக்கு ஆசீர்வாதமா இருந்த பாஸ்டர் இந்த 31வது வருஷத்துல நமக்கு என்னவா மாறிடுறாரு? சத்துருவா மாறிடுறாரு.
என்ன பேச்ச காணா? இந்த 30 வருஷம் அவரால் தான் நம்ம ஆண்டவருக்குள்ள வந்திருப்போம். அவர் சுவிசேஷம் சொல்லித்தான் ஆண்டவர் அறிஞ்சிருப்போம். அவர் ஜெபம் பண்ணித்தான் நம்ம வீட்டில் எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கும். நம்மளை ஞானஸ்தானத்துக்குள்ள நடத்தியிருப்பாரு, நம்மளை பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள நடத்தியிருப்பாரு, கல்யாணமே பண்ணி வச்சிருப்பாரு, பிள்ளை பிறக்கிறதுக்கு ஜெபம் பண்ணியிருப்பாரு, பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணியிருப்பார். இந்த 30 வருஷம் அந்த போதகன், அந்த தலைவன், அந்த தகப்பனை நமக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் பேசுற ஒரு சத்தியம் பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமா காரியத்தை செஞ்சு வைக்கிறதுக்கு முன்னால நிக்கிறீங்க. கர்த்தரை விட்டுட்டீங்க, கர்த்தருடைய சத்தியத்தை விட்டுட்டீங்க, உபதேசங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா மூக்கெல்லாம் வீங்கிருது. அவரும் வேணாம், ஒரு சபையும் வேணாம், சத்தியமும் வேணாம், ஒன்றும் வேணாம். அவருக்கு முன்னால அந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். அப்பா ஒரு வீராப்பு வந்துருது. எங்க இவர் இல்லைன்னா வேற ஒரு ஆள் இல்லையா முன்னாடி நின்று கல்யாணத்தை பண்ணி வைக்க? அதுக்கு தான் 72 பேர் இருக்காங்களே, இதுக்குன்னே தான் சுத்திட்டு இருக்கிறவங்க இருக்காங்களே. தோதரம் அவங்களும் சத்தியத்தில் நிற்கிறவங்களா இருந்தா அங்க வா. தோதரம் எங்க இருந்து வந்த, எதுக்காக வந்த? இதுதான் சத்தியம், வேத வசனம் இதுதான். அவரு அதான் போதிப்பாரு, நான் தான் அதான் போதிப்பேன்னு அவர் சொன்னார்னா இந்த சிக்குப்புக்கு பண்ற ஆளு சரியாயிடும். அல்லேலூயாவா? அப்போ சத்துரு, சத்தியம் சொல்லுகிறவர்கள் நமக்கு சத்துருக்கள் ஆயிடுறாங்க. அப்புறம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, யப்பா ராஜா, இந்த வசனம் வாசிக்கும் போதே பயமா இருக்கு. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அதாடி சாத்தான் சத்துரு ஒரு இடத்துல பார்க்கும், சக வீட்டாரி சத்துரு ஒரு இடத்துல பார்க்கும், சத்தியம் சொல்ற ஆளுக நமக்கு சத்துரு, ஏன்னா நம்ம அதை விரும்பாததுனால அப்படின்னு பார்க்கும். இங்க தேவனே சத்துருவா வாராம். ஏசரத்தம் யாருக்கு? பெருமை. எங்க ஊர்ல சொல்லுவான், கிராமத்தில், நான் கிராமத்தான், மேய்க்கிறது எருமை, இதுல வேற பெருமை. அதனாலதான் ஆண்டவர் எதை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. இந்த பெருமைனா போட்டு தள்ளணும் அப்படின்னு அவரே எதிரியா மாறிடுறாரு. என்ன பேச்ச காணோம்? ஆனாலதான் இந்த உலகத்துல இந்த வீண் பெருமைகளை நம்ம விரும்பாம இருக்கிறது, அது பக்கம் போகாம இருக்கிறது நல்லது. பாஸ்டர்னு நம்ம அழைக்கப்படுறதுக்கே பரலோகத்துல போய் என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியல. பாஸ்டர் அப்படின்னு நம்மளை எல்லாரும் கூப்பிடுறதுக்கு பரலோகத்தில் போய் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறோங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்கள் அழைக்கப்படாது இருப்பீர்களாகனே சொன்னார். அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் பண்ண போறோம்? அதுக்கு எதை நம்ம உபவசனங்கள்லாம் சொல்லி இதுக்காகத்தான் என்னை அப்படி அழைத்தார்கள் என்று சொல்லி சமாளிக்க போறோங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ரெவரண்டுக்கு, ரைட் ரெவரண்டுக்கு, லெஃப்ட் ரெவரண்டுக்கு அப்படி இல்லையோ? தோத்துறான். பிஷப்புக்கு, பிஷப்பி பொம்பளையாளுக்கும் கொடுக்குறாங்களா? அல்ல சொல்லுங்க. அதுல ஒரு பெருமை, ஏசரத்தம் ஜெயம். சரி, நமக்கு அது மேட்ரு இல்லை, இன்னும் நான் பிரசங்கத்துக்குள்ளே வரல. அல்ல சொல்லுங்க. நம்ம இங்க வந்துருவோம். தேவனே சத்துருவா இருப்பாராம், பைபிள் அப்படி சொல்லுது. இன்னொரு வசனத்தை கூட சொல்லிடுறேன். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல தோத்திரம் 17ஆம் வசனம் சொல்லுது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஒன்றை ஒன்று இச்சிக்கிறது. அது ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று போர் செய்கிறது, யுத்தம் செய்கிறது. அப்போ மாம்சத்துக்கு சத்துரு ஆவி, ஆவிக்கு சத்துரு மாம்சம். இருக்கிறீங்களா? மனிதனுடைய சுயமே, நமக்குள் இருக்கிற சுயம், அதுவே நம்ம வாழ்க்கையில நமக்கு சத்துரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த சத்துருக்களின் மேல இந்த இரவு
தேவ ஜனத்திற்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். தேவனையே எனக்கு சத்துருவாக மாற பண்ணுகிற அந்த பொறாமை, பெருமை, சுயம், மாம்சம் என்கிற சத்துருவில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்க விரும்புகிறார். அல்லேலூயாவா. சத்தியத்தை விரும்பாத மனநிலை, அது எனக்குள்ள ஒரு சத்துருவா கிடக்கு. அந்த சத்துருவில் இருந்து என்ன கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். எல்லாத்துக்கும் மேல என் எதிராளியாகிய பிசாசு, சாத்தான், சத்துரு என் வாழ்க்கையில கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து எனக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை இந்த இரவு தர விரும்புகிறார். சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்போம். இப்ப சம்பவத்துக்கு வருவோம். அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா இங்க சத்துருக்கள் எழும்பி வர்றாங்க. இந்த அமலேக்கியர்ங்கிற சத்துருக்கள் மேல ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தந்தார். என்ன விதமான சத்துரு அமலேக்கிய கூட்டம் என்று ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு முன்னால வச்சு ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று, வருந்த பண்ணும் சத்துரு. சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஆண்டவரே சொல்றாங்களான்னு பாருங்கப்பா. வருந்த பண்ணும் சத்துரு. அந்த சத்துருவின் மேல ஒரு ஜெயம். வருத்தத்தை உண்டாக்கும் சத்துரு, வருத்தங்களை கொண்டு வரும் சத்துரு, வருந்த பண்ணும் சத்துரு அமலேக்கியன் என்னும் சத்துரு. இரண்டாவது, வழிமறிக்கும் சத்துரு. சொல்லுங்களேன் எல்லாரும். வழிமறிக்கும் சத்துரு. இந்த மக்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது குறுக்க போய் வழிமறிக்கிறாங்க இல்லையா, இடைமறிக்கிறாங்க இல்லையா, அதனால தான் சொல்றேன் அவங்க யாரு? வழிமறிக்கும் சத்துரு. அந்த சத்துருவின் மேல ஒரு ஜெயம். மூன்றாவது, வாக்குத்தத்தத்திற்கு எதிரான சத்துரு. சொல்லுங்க அந்த வார்த்தைய. வாக்குத்தத்தங்களுக்கு எதிரான சத்துரு. கானான தருவேன், அது தேவனுடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, உங்களை கானான சுதந்தரிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராய் வந்து நின்றவர்கள் தான் இந்த அமலேக்கிய கூட்டம். அதனால தான் நான் சொன்னேன், வாக்குத்தத்தத்திற்கு எதிரான சத்துரு. இந்த சத்துருக்கள் மேல கர்த்தர் ஒரு ஜெயத்தை தந்தார். நான் 1 by 1 பேச விரும்புறேன். முதல் காரியம் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வருந்த பண்ணும் சத்துரு. ரெபிதீம் பள்ளத்தாக்குல அமலேக்கியர்ங்கிற சத்துரு கூட்டம் திடீரென்று உள்ள வர்றாங்க. அப்போ அது எவ்வளவு பெரிய வருத்தத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கும் பாருங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து பாத்தீங்கன்னா அற்புதத்துக்கு மேல அற்புதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்றாரு. அதற்கு முந்தி 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா யாத்திராமத்துல 10 வாதைகள், 10 அற்புதங்கள். எகிப்து வாதிக்கப்படுகிறது, ஆனா இஸ்ரவேலருக்கு ஒரு சேதமும் இல்ல. அங்க தலைச்சம்பிள்ளை எல்லாம் சாகுது, அங்க மிருக ஜீவன்கள் சாகுது, அங்க பெரிய பெரிய வருத்தங்கள் வருது, ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அதுவே பெரிய அற்புதம். அப்புறம் 12ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம் 41ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல ஒரே நாள்ல 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். அற்புதம், அற்புதம். 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா அதுல 20, 21 கடைசி 2 வசனங்கள் சொல்லுகிறது, இவர்களை வழி நடத்தும்படிக்கு பகலிலே ஆண்டவர் மேக ஸ்தம்பமாக, இரவிலே ஆண்டவர் வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பமாக அவர்களுக்கு முன் சென்றார். அடுத்த அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. 14ஆம் அதிகாரம் பார்வோனும் பார்வோனுடைய சேனையும் ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, அவங்களை விடக்கூடாது அப்படின்னு பின்னால துரத்திக்கிட்டே வர்றாங்க. 28ஆம் வசனம் 29ஆம் வசனம் செங்கடலை பிளந்து ஜலத்தை திரும்ப பண்ணி முழு பார்வோனுடைய சேனையை அமிழ்த்தி போட்டார். அவர்கள் மாண்டு போனார்கள், பிரேதங்களானார்கள். அடுத்த அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. 15ஆவது அதிகாரம் சோத்திரம். இஸ்ரவேல் மக்கள்
செங்கடலின் இக்கரைக்கு வந்துட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்க, ஒரு பெரிய ஆராதனை சத்தம் அங்க. அதை தாண்டி மாறாங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்க தண்ணி கசப்பா இருக்கு. ஒரு மரத்தை வெட்டி கொண்டு வந்து அதுல போட சொல்றாரு. கசந்து போய் கிடந்த மாறா தண்ணி இப்ப மதுரமாக மாறுகிறது. அடுத்த அற்புதம் 16ஆம் அதிகாரம். அவங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்த அப்பமெல்லாம் தீந்து போச்சு, ஆகாரம் எல்லாம் தீந்து போச்சு. என்ன சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவ தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை கர்த்தர் ஆகாரமாய் தருகிறார். 12 அதிகாரத்தில் அற்புதம், 13 அற்புதம், 14 அற்புதம், 15 அற்புதம், 16 அற்புதம். இப்படி அற்புதம் 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 அற்புதம்னு போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு 17 அதிகாரத்தில் ஒரு வருத்தத்தை உண்டு பண்ற மாதிரி அமலேக்கியர்கள் குறுக்க வந்து நின்னா. அதனால தான் சொன்னேன், வருந்த பண்ணும் சத்துரு, வருத்தத்தை உண்டாக்கும் சத்துரு. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய பயணம் நல்லா போயிட்டு இருக்கலாம், ஆசீர்வாதமா போய்கிட்டு இருக்கலாம். கணவர் நல்லா இருக்கிறாரு, மனைவி நல்லா இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஆவிக்குரிய ஜீவியம் நல்லா போயிட்டு இருக்கு, ஊழியம் நல்லா போயிட்டு இருக்கு, தரிசனம் நல்லா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா திடீர்னு நான் நினைக்கல இப்படி ஒரு பிரச்சனை வந்து இப்ப எனக்கு குறுக்க நிக்குது. அது என்ன கலங்க பண்ணுது, அது என்ன வருத்தப்படுத்துது. நல்லா தான் இருந்துச்சு, என் திருமண வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு எனக்கும் என் கணவருக்கு இடையில ஒரு வருத்தம் வந்துட்டு. என் மாமியாளோட எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு என் மாமியாளுக்கு எனக்கு நடுவுல ஒரு பெரிய கசப்பு பிரச்சனை குறுக்க வந்துட்டு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள, பிசினஸ் பண்ற இடத்துல, ஊழியத்துல, ஏதோ ஒன்றில் கர்த்தர் இந்த இரவு சொல்லுகிறார், நல்லா போய்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில ஏதோ ஒன்று உங்களை கலங்க பண்ற மாதிரி, வருத்தப்படுத்துற மாதிரி குறுக்க வந்து நிக்குதா? கர்த்தர் சொல்றாரு, இந்த இரவு இயேசுவின் வல்லமை, யெகோவா நிசி என்கிற நாமத்தின் வல்லமை அந்த வருத்தத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருகிறார். உங்களை வருந்த பண்ணுகிற சத்துருவின் மேல கர்த்தருடைய கரம் இறங்குது, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. அது வியாதியா இருக்கலாம், அது சோத்திர சமாதான கேடா இருக்கலாம், அது ஒரு சாபமா இருக்கலாம், அது தரித்திரமா இருக்கலாம், அது கடன் பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உங்களை வருத்தப்படுத்துதா? திடீரென்று குறுக்க வந்து அந்த வருத்தம் இன்னைக்கு உங்களை டாமினேட் பண்ணுதா? சமாதானம் போயிடுச்சா? மகிழ்ச்சி போயிடுச்சா? சந்தோஷம் போயிடுச்சா? கலக்கத்தோட இந்த மாலை நேரம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அது ஒருவேளை உங்க வாலிப பிள்ளை நிமித்தம் வந்த வருத்தமா? வாலிப மகன் நிமித்தம் வந்த வருத்தமா? அவர்கள் படிப்பு நிமித்தம் வந்த வருத்தமா? பண தேவைகள் நிமித்தம் வந்த வருத்தமா? திருமண காரியத்து நிமித்தம் வந்த வருத்தமா? எந்த வருத்தமாக இருந்தாலும் இந்த இரவு இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம், ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் உங்க குடும்பத்தில் நடக்குது. யெகோவா நிசி, யோசுவா வருந்த பண்ணுகிற அந்த அமலேக்கியரை மேற்கொண்டான். இப்ப இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்னால அவர்களை வருந்த பண்ணின அந்த சத்துரு இல்லை, அந்த சத்துரு கூட்டம் இல்லை. அவர்கள் முறிய அடிக்கப்பட்டார்கள். உங்க பிரச்சனைக்கு முறிய ஒரு முற்றுப்புள்ளிய கர்த்தர் இந்த இரவு வைக்கிறார். இருக்கிறீங்களா? மார்க் 5ஆம் அதிகாரத்தில் யவீரு மகளை உயிரோட எழுப்புறதுக்காக 22ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். இயேசு யவீருவின் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறார். 24 அப்படி சொல்லுது. 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், அங்க திடீரென்று குறுக்க 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே வந்தாளாம். பைபிள் சொல்லுது, அவள் வருத்தப்பட்டாளாம். 26ஆம் வசனம். 12 வருஷமா அநேக வைத்தியர்களால் அவள் வருத்தப்பட்டாள். தோத்தரா, அவளுக்கு உண்டான பிரச்சனை சற்றாயிலும் குணமடையல. பணங்களை செலவழிக்கிறா, மருத்துவர்களை போய் பார்க்கிறா, எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறா. ஆனா அவளுக்கு வருத்தம் தான் அதிகமாகுது. அந்த வருத்தம் அவளை விட்டு போகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்றைக்கு
அவளுக்கு ஒரு நல்ல நாள், அன்னைக்கு ஒரு நல்ல நேரம். இயேசு அங்கே வந்திருந்தார், அவளுடைய எல்லைக்குள்ளே வந்திருந்தார், அவள் இருந்த அந்த கிராமத்துக்குள்ளே வந்திருந்தாள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவினிடத்தில் ஓடினாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். கூட்டத்தை பார்க்கல, மனுஷனை பார்க்கல, தடைகளை பார்க்கல, யார் என்ன சொல்லுவான்னு நினைக்கல. இயேசு கிட்ட வர்றதுக்கு இன்னைக்கு பலர் தடையாத்தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய நெருங்கி வர்றதுக்கு, அவருடைய அன்பை நெருங்கி வர்றதுக்கு இன்னைக்கு உலகம் தடுக்கும், உறவுகள் தடுக்கும், மனுஷன் தடுப்பான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வருத்தமா தான் இருக்கும். வருத்தம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 11:28 மத்தேயு சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த யாத்ராம 17 அதிகாரத்தில் கூட வருத்தம் மாறுவதற்கு, வருத்தத்தை உண்டு பண்ணுகிற அமலேக்கியர் மாறுவதற்கு, அந்த பிரச்சனைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மோசே அந்த 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் படிக்கிறோம், ஊரையும் ஆரோனையும் அழைத்து கொண்டு கன்மலைக்கு போனான், பர்வதத்துக்கு போனான், கர்த்தரை பார்க்க போனான். இருக்கீங்களா? அல்லேலூயாவா? அந்த 12 வருஷம் வருத்தப்பட்ட ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்தாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், வல்லமை புறப்பட்டது, வருத்தம் மறைந்தது. 29ஆம் வசனம் சொல்லுது, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. இன்றைக்கும் ஒலிபெருக்கின் மூலம் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரா சகோதரி, பல வருஷ வருத்தங்களோ, பிசினஸ்ல, குடும்பத்துல, சரீரத்துல, வியாதி நிமித்தம், குறைவுகள் நிமித்தம் வருத்தங்களோ, நல்லா போய்கிட்டு இருந்த என் வாழ்க்கையில ஐயோ இப்படி ஒரு கலக்கம், இப்படி ஒரு கண்ணீரின் அனுபவம், என்னால் இதை மேற்கொள்ள முடியல, என்னால் இதை சமாளிக்க முடியல, நெருங்கி வந்துருச்சு பிரச்சனை, மரணத்தை நான் நெருங்குகிற அளவிற்கு பிரச்சனை, எல்லாம் என் கையை விட்டு போற மாதிரி பிரச்சனை என்று ஒருவேளை வருத்தத்தின் உச்சத்தில் நிற்கிறீர்களோ, உங்களுக்காகத்தான் இந்த மாலை நேரம் சர்வ வல்லவரின் சத்தம் புறப்பட்டு வருகிறது. நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிருள்ளவர், இன்றைக்கும் உங்கள் வருத்தங்களை மாற்றுகிறவர். உங்களுக்காக அவர் ஏற்கனவே உங்கள் பாரங்களை, பாடுகளை, வருத்தங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். கமான், வந்து பாருங்கள், அவரிடம் வந்து பாருங்கள். 12 வருஷ வருத்தத்திற்கு அந்த ஸ்திரீயின் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி வைத்த இயேசு உங்களுடைய பல வருஷ வருத்தத்திற்கு இந்த இரவு முற்றுப்புள்ளி வைப்பார். அது எத்தனை வருஷ வருத்தமா இருக்கட்டும், எத்தனை வருஷ பிரச்சனையா இருக்கட்டும், உங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிற அந்த சத்துருவை, அந்த பிரச்சனையை, அந்த வியாதியை இந்த இரவு உங்க வாழ்க்கையிலிருந்து, சரீரத்திலிருந்து இயேசு அகற்றுகிறார். யெகோவா நிசி அகற்றுகிறார், ஜெயத்தை கொடுக்கிறார், வருத்தம் மறைகிறது. இருக்கீங்களா? இந்த பாயிண்டோட நான் அதையும் சொல்லிட விரும்புகிறேன். 17ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில், 8ஆம் வசனத்துக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு வருத்தம். ஆனா 17ஆம் அதிகாரத்தின் முதல் 7 வசனத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு வருத்தம். இருக்கீங்களா? ஏன்? நான் தான் சொன்னேன்ல, 12ஆம் அதிகாரத்தில் அற்புதம், 13ஆம் அதிகாரத்தில் அற்புதம், 14, 15, 16 அற்புதத்துக்கு மேல அற்புதத்தை பண்ணி மேகஸ்தம்பமா கூட இருக்கிறாரு, அக்னி ஸ்தம்பமா கூட இருக்கிறாரு, அற்புதமா நடத்திட்டு வர்றாரு. இப்போ ரெவிதீமுக்கு வந்த உடனே குடிக்காங்க தண்ணி இல்லைன்னா உடனே கல்லெடுக்கிறான், குழப்பம் பண்றான், கலவரம் பண்றான், மோசேக்கு விரோதமா பேசுறான், கர்த்தருக்கு விரோதமா பேசுறான். அது எவ்வளோ பெரிய மன சங்கடத்தை, வருத்தத்தை மோசேக்கு கொடுத்திருக்கும், அழைச்சிட்டு வந்த கர்த்தருக்கு கொடுத்திருக்கும். சபையே,
இயேசுவை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாத. ஏன்னா உட்காந்துருக்கிறதுல 90-95% சத்தியத்தை அறிஞ்சவங்க தானே உட்காந்துருக்கோம். இருக்கீங்களா? அப்படி ஆத்தும வாரத்தோட ஆளுக்கு 2 டிக்கெட்டை கூட்டு வந்துட்டா தான் சந்தோஷமா போச்சே. நம்ம சபை கூட்டங்களில் உட்கார்றதே மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் காலத்தில். அதனால உங்களுக்கு 4 வார்த்தை சொல்லலைன்னா எனக்கு ராத்திரி உறக்க வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை வருத்தப்படுத்துகிற சத்துரு, அமலேக்கிய பிரச்சனை, வியாதி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதற்கு முற்றுப்புள்ளி. அதே சமயத்தில் என் மூலம் தேவனுக்கு, தரிசனத்துக்கு, தேவ மனிதனுக்கு, பரலோராஜ்யத்துக்கு உண்டு பண்ணுகிற ஏற்படுகிற வருத்தங்களுக்கும் இந்த இரவு ஒரு முற்றுப்புள்ளி. ஏதேன்ல இவனை வச்சது, ஆதாம வச்சது அவர், இவனை படைச்சது அவர், இவனுக்குள்ள மூச்சு காத்த கொடுத்தது அவர், ஏதேனையே சிருஷ்டித்தது அவர், ஏவாளையும் கொடுத்தது அவர், எல்லாமே தந்தது அவர். ஆனா இப்போ திடீர்னு அந்த சர்ப்பத்தின் ரூபத்தில் வர்றான். அவன் தந்திரமா ஒன்று சொல்றான், தேவ வார்த்தைக்கு எதிராக சொல்றான், தேவ விருப்பத்துக்கு எதிராக சொல்றான். அது அம்மாவுக்கு பெருசா போச்சு. அத காதல வாங்கிட்டு பழத்தை புடுங்கி தின்னுட்டு பாதி பழத்தை எடுத்துக்கிட்டு அத்தானு செத்தானு அதை கொண்டு வர்ற அம்மா, அம்மா சொல்றது ஆதாமுக்கு பெருசா போச்சு. பிசாசு சொன்னது ஏவாளுக்கு பெருசா போச்சு, ஏவாள் சொன்னது ஆதாமுக்கு பெருசா போச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னது, அவனை சந்திக்கிறதுக்கு வர்றார் தோட்டத்துக்கு. அங்க ஆதாம காணும். 9 வசனம் 3:9, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? வருத்தத்தின் உச்சம், வருத்தத்தின் சத்தம், வேதனையின் கூக்குரல். சூழ்நிலை ஒன்று வரும்போது, குறுக்க ஏதாவது ஒன்று வரும்போது கர்த்தரை மறந்துடுறோம், கர்த்தர் நடத்தினதை மறந்துடுறோம், கர்த்தர் செஞ்சதை மறந்துடுறோம், கர்த்தர் அழைச்சதை மறந்துடுறோம். இஸ்ரவேல் மக்கள் இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலையும் கர்த்தர் எவ்வளவு அற்புதமா நம்மளை நடத்தினாரு. அந்த நினைப்பு அவனுக்கு இருந்துச்சுன்னா கல்லெடுக்கிற அளவுக்கு போயிருப்பானா, காயப்படுத்துற அளவுக்கு போயிருப்பானா. சபையே, உன்னை சந்தோஷப்படுத்த துடிக்கிற சர்வ வல்லவரை நீ சந்தோஷப்படுத்துகிறாயா? உன் வருத்தங்களை மாற்ற துடிக்கிற யெகோவாவை நீ வருத்தம் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிறாயா? இருக்கீங்களா? இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை சிருஷ்டிச்சதே, மனுஷனை படைச்சதே எனக்கு என்னவா இருக்கு? மனஸ்தாபமா இருக்குன்றாரு. உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் இன்னைக்கு பரலோகம் களி கூறுகிறதா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் என்னை அழைத்த கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்துறேனா, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துறேனா, அவருடைய மன விருப்பங்களை அறிஞ்சு அதுக்கு என்னை அர்ப்பணிச்சு அவரை கழிகூற பண்ணுகிற பயணத்தில் நான் இருக்கிறேனா? இல்லை, ஒவ்வொரு நாளும் என் சுபாவம், என் சுயம், என் மனுஷீகம், என் அவிசுவாசம், அழைப்பை மறக்கிற நிலை, ஆண்டவருடைய அற்புதத்தை மறக்கிற நிலை. அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தான் எனக்கு பெருசு, சூழ்நிலை தான் எனக்கு பெருசு, மனுஷன் பெருசு, உலகம் பெருசு, உறவுகள் பெருசு, மனைவி பெருசு, புருஷன் பெருசு, கர்த்தரோ வார்த்தையோ எனக்கு 2வது தான் அப்படின்னு தேவனை வருத்தப்படுத்துகிற, காயப்படுத்துகிற ஒரு நிலையில் இன்னைக்கு நாம் நிற்கிறோமா?
6:8 ஏசாயால சொல்றார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? திறப்பிலே நிற்க, சுவரை அடக்க ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். எனக்காக யாரு? ஆண்டவர் இன்னைக்கும் கேட்கிறாரு. உன் பிரச்சனைக்கு நான் வந்துடணும், உனக்காக நான் வந்துடணும், பண தேவையா நான் வந்துடணும், பிசாசின் பிரச்சனையா வந்துடணும், பலவீனமா வந்துடணும், வியாதியா வந்துடணும். ஐ அம் ரெடி. நீ என் சுதந்திரம், நீ என் சம்பத்து, நீ என் சொத்து. எந்த நிலையில நீ இருந்தாலும் நான் வருவேன். ஆனா எனக்காக நீ வர்றியா? ஆலயத்துக்கு வர்றதே பெரும்பாடா இருக்கு, ஜெபத்துக்கு வர்றது பெரும்பாடா இருக்கு, உட்கார்ந்து பைபிள் படிக்கிறது பெரும்பாடா இருக்கு, வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறது பெரும்பாடா இருக்கு. மத்தியாகாயத்தில் மணவாளன் இறங்கி வருகிற கடைசி நிமிட துளிகள் இது. இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களின் எண்ணிக்கை, ஆண்டவரை அறியாதவர்களின் எண்ணிக்கை தேசத்துல ஏராளமா பெருகிட்டு தானே இருக்கு. அந்தகாரத்தின் பிடியில சிக்கி தவிக்கிறவருடைய கூட்டம் தேசத்துல ஏராளமா தானே இருக்கு. அவர்களை எப்படி, எப்பொழுது கிறிஸ்துவின் வசம், அவருடைய அன்பின் வசம் திருப்பி கொண்டு வருவது? செயல்பட வேண்டிய சபை, புறப்பட வேண்டிய சபை, அவர் நாமத்தை அறிவிக்க வேண்டிய சபை, அவரை காயப்படுத்துறதிலேயே கவனமா இருந்தா 1 சாமுவேல் 30 தாவீது 600 பேரோட சிக்லாக்ல இருக்கிறார். அங்கேயும் இதே அமலேக்கியன் வருவான். தாவீது இல்லாத நேரம் பார்த்து வந்து தாவீதின் மனைவி, பிள்ளைங்க, 600 பேருடைய மனைவிமார், பிள்ளைங்க எல்லாரையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப தாவீது 600 பேரோட வருவார். வந்து பார்த்தா இங்க குடும்பமே இல்லை, பிள்ளைங்க இல்லை, பயங்கர வருத்தம். தாவீது அழுவார், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுவார். ஐயோ மனைவியை காணுமே, பிள்ளைகளை காணுமே, அவங்களை எங்க, யாரு கொண்டு போனா, உயிரோட இருப்பாங்களோ தெரியலையே, இந்த 600 பேருக்கு நான் பதில் சொல்லணுமே, என்ன நம்பி வந்தவங்களாச்சே, அவங்க குடும்பமும் இல்லையே அப்படின்னு அவர் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த 600 பேரும் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துருவான். யாருக்கு விரோதமா? தாவீதுக்கு விரோதமா. ஏசரத்தம் ஜெயம். ஹலோ, அவன் ஏற்கனவே அழுதுகிட்டு இருக்கிறாரு தாவீது, அவர் ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கிறாரு அமலேக்கிய நிமித்தம். ஆனா இப்ப கூட நிக்கிற 600 பேரும் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான் பாருங்க. இது எப்படி இருக்கும் தாவீதுக்கு? மிகவும் நெருக்கப்பட்டாரா. இந்த 600 பேரை கூட்டு போய் அமலேக்கிற வீழ்த்தி எல்லாத்தையும் திருப்பிக்கலாம்னு யோசித்தா 600 பேர் ஆளுக்கு ஒரு கல் எடுத்துக்கிட்டான். இப்ப அமலேக்கிய நிமித்தம் வந்த வருத்தம் அவனுக்கு ஒன்றும் பெரிய வருத்தமா இருந்திருக்காது. இந்த 600 பேர் நிமித்தம் வந்த வருத்தம் தான் அவனுக்கு பெரிய வருத்தமா இருந்திருக்கும். இன்னைக்கும் தேவன் வேற எதற்காகவும் அவர் வருத்தப்படுறது இல்லை. தம்மை அறிந்து கொண்ட ஜனம், தம்மை ஆராதிக்கிற ஜனம், உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் அவர் வருத்தப்படுகிறாரே. ஒரு சவுல் நிமித்தம் 1 சாமுவேல் 15:11 சொன்னாரே, சவுல ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய தேவ மனிதர்கள், விசுவாச மக்கள், ஊழியர்கள் இந்த கடைசி நாட்கள்ல அவரை சங்கடப்படுத்திட்டு இருக்கிறோம். வருத்தம் உண்டாக்குகிற ஆவி, வருத்தம் உண்டாக்குகிற எதிரி, வருத்தம் உண்டாக்குகிற சத்துரு, வருத்தம் உண்டாக்குகிற சுபாவம் இந்த இரவு கர்த்தர் சொல்லுகிறார், அத்தனை ஆவிகள் மேலும், அத்தனை அமலேக்கிய வல்லமைகள் மேலும், வருத்தம் உண்டாக்குகிற அத்தனை சுபாவங்கள் மேலும், பிரச்சனைகள் மேலும் இந்த இரவு ஒரு ஜெயத்தை தேவன் நமக்கு தருகிறார். பிரைஸ் காட். கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை வருத்தப்படுத்துகிற ஒன்று எனக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்றவங்களை பாருங்க, இந்த வார்த்தையை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றவங்களை பாருங்க ஆண்டவரே. உங்களை வருத்தப்படுத்துகிற ஒன்று என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஆண்டவரே, என் சிந்தனையில இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த சுபாவங்கள் அழியட்டும்,
அந்த செயல்கள் அழியட்டும், அந்த ஜீவியம் மாறட்டும் ஆண்டவரே. அமலேக்கியன் வெளியிலே இருக்கக்கூடாது, அமலேக்கியன் எனக்கு உள்ளே இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், யெகோவா நிசி என்னும் நாமத்தில் அந்த அமலேக்கிய ஆவி, அந்த சத்துருவின் மேல இந்த இரவு ஒரு ஜெயம். Praise, glory, hallelujah. வழிமறிக்கும் சத்துரு கானானை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க, இடைமறிக்கிறார்கள். இதைத்தான் ஆண்டவர் 1 சாமுவேல்ல 15ஆம் அதிகாரத்தில் சவுல் கிட்ட சொல்லுவார், சாமுவேல் மூலமா. 1-2 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா சாமுவேலை அனுப்பி சொல்லுவார், நான் அவனை ராஜாவாக்குனதே எதுக்கு தெரியுமா? என் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் இருந்து விடுதலையாகி வரும்போது இந்த அமலேக்கியர்கள் அவர்களை இடைமறித்தார்கள், வழிமறித்தார்கள். அந்த நிகழ்வை நான் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால அவர்களை நிக்கிரகம் பண்ணணும். இந்த சவுல போய் அவர்களை ஒருத்தரையும் விடாம நிக்கிரகம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த அமலேக்கிய ஆவி என்ன ஆவி? வழிமறிக்கிற ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளை வழிமறிக்கிற சோதரம், நம்மளை இடைமறிக்கிற, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற பல காரியங்கள், நம்முடைய கவனத்தை திருப்புகிற ஒன்றும் இல்லை. ஆபிரகாமும் சாராளம்மாவும் தரிசனத்தை பெற்று அந்த தரிசனம் நிறைவேறுதலுக்காக பயணம் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நல்லா தான் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு 16வது அதிகாரம் வரும்போது சாராளம்மா சொல்றா, அத்தானு இப்படியே போய்கிட்டு இருந்தா ஈசாக்கு வர்ற மாதிரி தெரியல, சந்ததி வர்ற மாதிரி தெரியல. சொல்லு டார்லிங், நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். சரி, என்ன பிளானு? அதான் ஆகார்னு ஒரு பாப்பா இருக்குல்ல, ஆமா, அதை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்றா. யாரு? சாராளம்மா. குறுக்க வந்து நின்று அவர் போய்கிட்டு இருக்கிற வழியை மறிச்சு, ட்ராக்கை திருப்பி, ஓட்டத்தையே திருப்பி, கவனத்தை திருப்பி, கர்த்தருக்கு தோத்திரம், ஆமென் அல்லேலூயா. ஆபிரகாம் பிளஸ் சாராள்னு இருந்தத ஆபிரகாம் பிளஸ் ஆகார்னு மாத்தி விட்டுட்டா. ரிசல்ட் என்ன வந்துச்சு? ஈசாக்கு வராது, ரிசல்ட் இஸ்மவேல். அப்படித்தான் வரும். நம்மளை வழி மறிக்கிற ஆளு, திசை திருப்புற ஆளு, கவனத்தை திருப்புற ஆளு ஏசரத்தன் ஜெயம். யாரா வேணாலும் இருக்கலாம். ஆபிரகாமுக்கு சாராளாகவே இருந்தா, ஏன் ஆதாமுக்கு ஏவாளாகவே இருந்தா, ஏசரத்தன் ஜெயம். இப்படி குறுக்க குறுக்க வந்து நம்முடைய கவனத்தை திருப்புவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அமலேக்கு இங்க குறுக்க வந்து நல்லா கானான் கானான் வாக்குத்தத்த தேசம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் போது கவனத்தை திருப்புற மாதிரி, வழி மறிக்கிற மாதிரி குறுக்க வந்து நிக்கிறான். இருக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த ஆவிகள் மேல நமக்கு ஒரு ஜெயம். சர்ச்சுக்கு நல்ல இன்வால்மெண்டா வர்றவங்களை குறுக்க போய் நின்று அவங்களை குழப்புறது, ஜபத்துக்கு இன்வால்மெண்டா வர்றவங்க, உபவாசத்தில் இன்வால்மெண்டா இருக்கிறவங்க, பரிசுத்தத்தில் வளர்றவங்க, பக்தியில் வைராக்கியத்தில் வளர்றவங்க, ஊழியம் ஆத்தும ஆதாயம் அப்படின்னு நிற்கிறவங்க, அவங்கள்ட்ட போய் குறுக்க நின்று என்ன நீங்க சும்மா ஜபம் ஜபம் ஜபம். நான் பாருங்க உங்களை விட சீனியரு, நான் ஒன்றும் அவ்வளவா அதிலெல்லாம் இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்லை. அதெல்லாம் பாஸ்ட் பார்த்துக்கிடுவார், அதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிடுவாங்க. அவங்க எதுக்கு இருக்காங்க? தசம் ஆகலை, நான் கொடுக்கறதே இல்லை. ஊழியமெல்லாம் நான் செய்கிறதே இல்லை. உபவாசமெல்லாம் நான் போடுறதே இல்லை. சர்ச்சுக்கெல்லாம் நான் சரியான நேரத்துக்கு வர்றதே இல்லை. பரலோகத்துக்கும் நான் வரப்போறதே இல்லை. என்ன பேச்ச காணா? இப்படி 4 நல்லவங்க இருப்பாங்க. இப்ப கூட உங்க பக்கத்திலே இருப்பாங்க. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, இல்ல 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 என் பக்கத்துல எல்லாம் இல்ல, அந்த ஆளே நான் தான். இது வழிமறிக்கிற ஆவி. இருக்கிறீங்களா? வழிமறிக்கிற சத்துரு நமக்குள்ள அவிசுவாசத்தை விதைச்சு, நமக்குள்ள உலகத்தின் காரியங்களை விதைச்சு, பொருளாசையை விதைச்சு, கர்த்தருக்காக எழும்பி போகிற நம்மளை பிரதிஷ்டையிலிருந்து திருப்புகிற போத்திபாரின் மனைவி. யோசேப்புக்கு ஒரு போத்திபாரின் மனைவி, சிம்சோனுக்கு ஒரு தெலீலாள்.
வழிமறிக்கிற ஸ்பிரிட், முன்னேற விடாம தடுக்கிற ஸ்பிரிட். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அப்போ எலிசா கூடவே போவான், பின்னாடியே போவான். கில்கால் இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல் இருந்து எரிகோவுக்கு, எரிகோவில் இருந்து யோர்தானுக்கு பின்னாடியே போவான். உடனே அங்கங்க இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர், பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர், எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் இவனை குழப்புவாங்க. குறுக்க வந்து, டேய் உனக்கு தெரியுமா என்ன பின்னாடியே போயிட்டு இருக்க, அவர் இன்னைக்கு சாக போறாரு, அவர் இன்னைக்கு கர்த்தரை எடுத்துக்க போறாரு, ஏன் பின்னாடியே போற, அவர் பின்னாடி போய் உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவனை டைவர்ட் பண்றதுக்கு, அவனை குழப்புறதுக்கு, அவன் கவனத்தை திருப்புறதுக்கு குறுக்க குறுக்க வந்து நிற்பான். அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லுவான்? எலிசா சும்மாரு, பேச்ச குறை, எனக்கு தெரியும், கையை வெறிச்சு ராமேனா, என் கவனத்தை திருப்ப முயற்சிக்காத, ஏன்னா என்னுடைய கோல் அவர் மேல் இருக்கிற ஆவியின் வரம் ரெட்டிப்பா வேணும். இருக்கிறீங்களா? நான் ஒரு பெரிய தோத்திரம் தரிசனத்தோட என் தலைவனுக்கு பின்னால, எலியாவுக்கு பின்னால போயிட்டு இருக்கிறேன். என் கவனத்தை திருப்பாத, அது ஒரு அமலேக்கிய ஆவி, நம்மளை வழிமறிக்கிற, இடைமறிக்கிற அமலேக்கிய ஆவி. இன்றைக்கு அந்த ஆவிகளின் மேலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறார். நான் மனசு விட்டு சொல்றேன், ஒருவேளை 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 தோத்திரம் அந்த அமலேக்கிய ஆவி நமக்குள்ள இருக்கும்னா, இன்னொருத்தருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்கிற, வழிமறிக்கிற தந்திரம் உள்ள ஆவி நமக்குள்ள இருக்கணும்னா, இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவிகள் வெளியேறுவதாக, அந்த ஆவிகள் அகலுவதாக. ஆமென். மியூசியத்தில் நண்டு பாட்டில், அதுலேயும் குறிப்பாக இந்திய நண்டு பாட்டில் மூடியே வைக்க மாட்டாங்களாம் தோத்திரம். மற்ற இதுகள்லாம் இருக்குமா, அந்த மூடி மூடி வச்சுருந்தாங்களாம். நண்டு பாட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். ஏன் நண்டு பாட்டில் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? நல்லா பாருங்கள், அந்த பாட்டிலுக்குள்ளே ஒன்று மேலே எலும்பும் இன்னொன்று புளிச்சு இழுத்துரும் தோத்துறோம். அதனால் நண்டு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது தோத்துறோம். ஒரு நண்டும் வெளியில் என்ன செய்யாது, போகாது. இன்னொரு நண்டு அதை போக விடாது. நான் யாரை சொல்கிறேன்னு தெரில, இல்லையா சொல்லுங்க. அபிஷேகம் இருக்குன்றோம், ரட்சிப்பு இருக்குன்றோம், இயேசுநாதர் இருக்கின்றார்ன்றோம் தோத்திரம். ஒரு ஆள் பாட்டு பாடுனா நமக்கு கப 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 கப. ஒரு நாள் சாட்சி சொல்லிட்டா, ஒரு ஆள் கர்த்தருக்காக பிரகாசிச்சிட்டா, ஒரு சபை வளர்ந்துட்டா, ஒரு ஊழியரை கர்த்தர் பயன்படுத்திட்டா, இது அமலேக்கிய ஸ்பிரிட் சார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சத்துருவின் வல்லமை மேல இன்றைக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவாராக. மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதுல இருந்து அந்த சம்பவம். எரிகோ நகருக்கு போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வர்றார் இயேசு. வழி அருகே பத்துமே கூட உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு வரும்போது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சத்தம் போடுறான். உடனே நடந்து போறவங்க எல்லாம் அமைதியார். அவர் எவ்வளவு பிஸியா போயிட்டு இருக்கிறாரு. தாவீதின் குமாரன் சவுண்ட கூட்டுற, அமைதியார் அப்படின்னு கண்ணு தெரியாத அந்த மனுஷனை தடை பண்றாங்க, குறுக்க நிக்கிறாங்க. அவன் எவ்வளவு உற்சாகமா, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னா அவனுக்கு தெரியும், என் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு இயேசுதான், இயேசுவின் நாமம் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவன் கூப்பிடுறான். அவர் மட்டும் என்ன விடுவிக்கலனா நான் ஆயுசு காலம் எல்லாம் இன்னொருத்தனை நம்பித்தான் வாழணும், நான் இப்படி கையேந்தி தான் வாழணும். ஆனா இன்னைக்கு என் சான்ஸை விட மாட்டேன், இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கத்துறான். குறுக்க வந்து நிக்கிறான், வழி மறிக்கிறான், தடை செய்யறான். அவன் விசுவாசத்தை தடை செய்யறான், அவன் ஜெபத்தை தடை செய்யறான், அவன் முயற்சியை தடை செய்யறான், அவன் விருப்பத்தை தடை செய்யறான். வழி மறிக்கிற ஸ்பிரிட். ஆனா பர்திமே கூட பாருங்க, போங்கப்பா, உங்களால என்னை வழிமறிக்கத்தான் முடியும், தடை செய்யத்தான் முடியும், ஆனா என் கண்களை திறக்க அந்த இயேசுவால மட்டும்தான் முடியும். ஒலிபெருக்கியின் மூலம் சத்தம் கேட்கும் நண்பா, சகோதரா, சகோதரி, தாயே, தகப்பனே, உங்க பிரச்சனைக்கு தீர்வு நான் பிரசங்கிக்கிற இயேசுவால மட்டும்தான் முடியும். உலகம் தடுக்குதா, சுயம் தடுக்குதா, பாவம் தடுக்குதா,
சுபாவங்கள் தடுக்குதா? மனிதர்கள் தடுக்கிறாங்களா? உறவுகள் தடுக்குதா? அவைகளால தடை செய்யத்தான் முடியும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை அவர்களால கொண்டு வர முடியாது. நான் பிரசங்கிக்கிற இயேசு இந்த இரவு அந்த தடைகளை உடைக்கிறார். குறுக்க நிக்கிற அந்த ஆவிகள் மேல உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். பார்க்க வேண்டியவரை பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல தோக்க வேண்டியது தோக்கும். மனுஷனே பார்த்துக்கிட்டு இருந்தோம், சொந்த பந்தத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம், சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருந்தோம், வாய்ப்பு மிஸ் ஆயிரும். நியாயாதிபதியோய் சிங்காசனத்திலே கிறிஸ்துவை நாம் சந்திக்கிற நாள் சமீபம். உனக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்புகளை நீ தொடர்ந்து தவிர்த்து விடும் பட்சத்திலே அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நீ தப்பித்துக் கொள்ள வாய்ப்பில்லாமல் போய்விடும். காரணங்களை சொல்லுவதை தவிர்த்து விடு. அன்றைக்கு ஒரு கண் தெரியாத மனுஷன், யாசிக்கிற மனுஷன், மற்றவர்களை நம்பி நிற்கிற மனுஷன், தனக்கு குறுக்க வழிமறித்த கூட்டத்தை அவன் பெருசுபடுத்தல, பொருட்படுத்தல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டார், இன்னும் அதிகமாய் கூப்பிட்டார். கடந்து போன இயேசு கவர்ந்து இழுக்கப்பட்டார், நின்றார், அவனை அழைத்து வர சொன்னார். யார் தடை பண்ணாங்களோ, யார் வழிமறிச்சாங்களோ அவங்க கண்களுக்கு முன்னாலேயே அந்த மனிதனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்தார். உங்களை வழிமறிக்கிற வல்லமைகள், சத்துருக்கள், அந்தகார ஆவிகள் இன்றைக்கு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் அழிகிறது. ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். சபையின் வளர்ச்சிக்கு நான் தடையா இருக்க கூடாது, ஆத்தும ஆதாயத்துக்கு நான் தடையா இருக்க கூடாது. மோசேக்கும் மோசேயின் தரிசனத்துக்கும் மோசேயின் திட்டத்திற்கும் தடையாய் நின்ற கோராகின் புத்திரர், கோராகின் கூட்டம் என்னவானது வேதம் சொல்லுகிறது. சபையை எச்சரிக்கை. என்ன ஒரு சபையில வச்சிருக்கிறார்னா, என்ன ஒரு போதகருக்கு கீழே வச்சிருக்கிறார்னா, இது தேவ ராஜ்யத்துக்காக. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போக கூடாது. இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களின் எண்ணிக்கை ஏராளம். அவர் இருதயம் துடிக்கிறது. எழும்பி போ, இன்னொரு நபரையும் எழுப்பி விடு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. தடையா இருக்காதீங்க, தடையா இருக்காதீங்க. வழி மறிக்கிற ஸ்பிரிட் வேண்டாம். இருக்கிறீங்களா? ஒருத்தங்க சின்ன பிள்ளைங்க ஊழியத்தை உற்சாகமா செய்றாங்களா, முடிஞ்சா அவங்கள ஊக்கப்படுத்துங்க, அவங்கள குறை சொல்லாதீங்க, அவங்கள பலவீனப்படுத்தி குற்ற சுமத்தி அந்த ஊழியத்தை செய்ய விடாம பண்ணாதீங்க. வாலிபர் ஊழியத்தை 2 பேர் செய்றாங்களா, உற்சாகப்படுத்துங்க. முடிஞ்சா இல்லையா பேசாம போங்க. கர்த்தருக்கு தோத்திர ஆமென். இல்லையா தானும் கொடுக்கிறது இல்லை, கொடுக்கிற ஆளை விடுறது இல்லை, தானும் உபவாசிக்கிறதுல உபவாசிக்கிற ஆளை விடுறது இல்லை. குடும்பத்திலேயே நடக்கும். பிள்ளைங்க நல்ல உற்சாகமா சச்சுக்குன்னு வந்தா அவங்கள குறுக்க நின்று பா சும்மா சச்சுன்னு போகாத, வாலிபர் கூட்டம் போகாத, பைபிளே படிக்காத, பாஸ்டர் ஆயிடுவேன். ஓஹோ, பாஸ்டர்னா என்ன பரிதாபமா? யார் சொன்னா? பாஸ்டர் ஆயிடுறது. எங்ககிட்டே வந்து சொல்றது, பாஸ்டர் பிள்ளை எப்ப பார்த்தாலும் பைபிள் படிச்சுட்டே இருக்குது பாஸ்டர், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாஸ்டர். என்ன சொல்லணும்? பைபிள் படிக்காதண்ணா. அதுக்காக எங்களை ஊழியக்காரனா வச்சிருக்காரு, கொரோனால போட்டு தள்ளாம உசுரோட வச்சிருக்காரு. புள்ள பைபிள் படிக்குதுன்னு பெத்தவ வந்து சொன்னாங்கன்னா எம்பிட்டு பெரிய சந்தோஷம், அது எவ்வளவு பெரிய சாட்சி. அந்த மாதிரி புள்ள உங்க வீட்டில் இருக்குன்னா நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அது போய் பைபிள் படிக்கிறத நிறுத்தணும்னு சொல்லணுமா? அமலேக்கிய ஸ்பிரிட், அமலேக்கிய ஆவி. நாங்க வேணா என்ன தெரியுமா சொல்லுவோம்? இங்க வாடா, 2 பேரும் கை கோர்த்து அந்த அமலேக்கிய ஆவியை போடுவோம்டா. அல்லையா சொல்லுங்க. அப்போ வழிமறிக்கிற சத்துரு, கடைசியா நான் முடிக்கிறேன், வாக்கு தத்தத்திற்கு எதிரான சத்துரு. என்ன வாக்கு தத்தத்துக்கு எதிரான சத்துரு? 3ஆம் அதிகாரத்தில் யாத்ராமத்தில்
மோசேயை அழைக்கும் போது 8ஆம் வசனத்தில் சொல்றார், நலமும் விசாலமுமான தேசத்தில் நான் அவர்களை கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். மோசே வா, நான் அவர்களை கானான்ல கொண்டு போய் சேர்க்க போறேன். ஏத்தியர் எபூசியர் வாழுகிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான்ல நான் உங்களை கொண்டு போய் சேர்க்க போறேன். அதுதான் வாக்குத்தத்தம். இப்ப அந்த வாக்குத்தத்த பூமியில அவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் செங்கடல் இருந்து உங்களை விடுதலையாக்குனாரு. அதுக்கு தடையா வந்த பார்வோனை செங்கடல்லையே காலி பண்ணாரு. தோத்திரம். அப்புறம் மாறா தண்ணிய மதுரமாக்குனாரு. மேக ஸ்தம்பத்தில் கூட வர்றாரு, அக்னி ஸ்தம்பத்தில் கூட வர்றாரு, தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை கொடுக்கிறாரு. இவ்வளவு செஞ்சுட்டு வர்றவர் அந்த தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பாரா மாட்டாரா? சொல்ல மாட்டிய? உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாருனா, என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பாரு. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒளிந்து போவது. உங்களை எதற்காக பிடித்தாரோ அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். இருக்கிறீங்களா? உங்களை பத்தின வரைபடம் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ? உங்களை பத்தின வரைபடம் உங்களை படைச்சவருக்கு இருக்கு. டாக்டர்கிட்ட போனா அவர் ஒரு வரைபடம் கொடுப்பாரு. என்ன வரைபடம்? 3 மாசம் முடிஞ்சிடும், இது தோற மாதிரி தெரில, இது சுகமாகிற மாதிரி தெரில, ரொம்ப சிவியராக ஆகிப்போச்சு அப்படின்னு நம்மகிட்ட இருக்கிற காசெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் ஒரு வரைபடம் கொடுப்பார். காசை வாங்காமல் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இருக்கிற காசை அம்புட்டையும் பிடுங்கிட்டு இனி வாய்ப்பு இல்லைம்பாரு. தோத்துறோம். வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்காயா இம்புட்டு காசு, இம்புட்டு ஃபீஸு? ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை, நாங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டோம், இனி வாய்ப்பு. எதுக்கு வாய்ப்பு இல்லை? உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, வாய்ப்பு இல்லைன்றீங்களா? தோத்துறா. அதுவும் ஒரு காரணம் தான். இனி உங்ககிட்ட ஃபீஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கும். ஏன்னா ஏற்கனவே எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு தோத்துறா, எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இனி பாவம் உங்கள்கிட்ட அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சுகமடைகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த அங்கே ரிப்போர்ட்டு அப்படின்னு அவர் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருவார் ஃபைலில். அல்ல சொல்லுங்க. அதில் நம்ம ஆளுக்கு வர பெருமை, டாக்டர் ஃபைல் கொடுத்துட்டாருன்னா பெருமை. ஓ, எனக்கு டாக்டர் ஃபைல் கொடுத்துருக்கிறாரு, உனக்கு ஒரு ஃபைல் தானா, எனக்கு 3 ஃபைல் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஃபைலில் எடுத்து காட்டுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஃபைலில் தான் உன்னை பற்றி எழுதியிருக்கிறாரு, நான் என் உள்ளம் கையிலேயே உன்னை பற்றி எழுதியிருக்கிறேன். 6 நாள் கழித்து கூட நீங்கள் கை தட்டலாம், 1 மாதம் கழித்து கூட அல்லையா சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஃபைலில் தான் எழுதியிருக்கிறாரு, நான் உன்னை உள்ள கையில் எழுதியிருக்கேன். இன்னொன்று சொல்லட்டுமா? அவர் சொல்கிறாரு, அப்படியே ஒரு ஃபைலில் உன்னை பற்றி எழுதியிருந்தாலும் அந்த ஃபைலை கிழிச்சு ஏசுரத்தஞ்சயம், அதாவது நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடி எடுத்து போட்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களை அதிகாரங்களை முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே உன்னை பத்தி நான் எழுதி வச்சிருக்கும் போது அப்புறம் 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 வேண்டாம் ஏசுரத்தம் ஜெயம். வேற யாரும் உன்னை பத்தி எழுதுறது? உலக தோற்றத்துக்கு முன்னமே உன்னை பத்தி நான் எழுதிட்டேன். நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர், உன் வியாதிய குணமாக்குவேன், வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானத வெண்கல கதவுகளை இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை ஒளிப்படத்தின் புதையல்களை உனக்கு தருவேன். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்ற போல நீ இருப்பாய். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். இந்த வாக்கு தத்துவம் நமக்காக இருக்கும்போது அதற்கு எதிராக வர்ற ஆவிதான் என்ன ஆவி? அமலேக்கி ஆவி. அல்லேலூயா சொல்லுங்க. இது யாத்ராகமம் 17 அதிகாரத்தில் 2 பார்ட்லயும் இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா 8ஆம் வசனத்துக்கு பிறகு அமலேக்கிய ஒரு கூட்டம் வர்றா வாக்கு தத்துவத்துக்கு எதிரா. ஆனா அங்க 7ஆம் வசனத்து வரைக்கும் படிச்சோம்ல, என்ன வசனம்? அவங்க தோத்துறோம், தண்ணி இல்லைன்னா உடனே அவங்க எங்களை கொல்றதுக்காக கூட்டு வந்தீங்க, எங்களை கொன்று போடவா கூட்டு வந்தீங்க. ஒன்று கொண்டு போடணும்னா போன அதிகாரத்திலே கொண்டிருக்கலாமே. 16ஆம் அதிகாரத்தில் நீ தான் அங்கிருந்து கொண்டு வந்த அப்பமெல்லாம்
தீந்து போச்சுல, அப்போ நீ செத்து போக விட்டுருப்பேன்ல. நான் சும்மாவா தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை உனக்கு கொடுத்தேன்? அப்படி உன்னை கொண்டு போடணும்னா 15 அதிகாரத்திலே கொண்டிருக்கலாமே. மாறா தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பா அரைச்சிட்டு குடிச்சிட்டு சாகுங்கடா அப்படின்னு அங்கே நான் கொண்டிருக்கலாமே. அப்படியே நான் கொண்டிருந்தா 14வது அதிகாரத்திலே கொண்டிருக்கலாமே. அந்த தண்ணியை கடந்து நீ வரும்போது எப்படி செங்கடல்ல எகிப்தியரை கொன்னனோ அதே மாதிரி தண்ணியை ஓம்பக்கமும் திருப்பி இருந்தீன்னா நீயும் மறுக்கையா மண்டே போட்டிருப்பியே. அல்ல சொல்லுங்க. அப்படி நான் உன்னை கொல்லணும்னா 12வது அதிகாரத்திலே கொண்டிருக்கலாமே. 7 to 12 வரைக்கும் அந்த வாதைகள் எல்லாம் அனுமதிச்சனே, அப்பவே உன்னை எகிப்தில காலி பண்ணிருக்கலாமே. ஸ்தோத்திரம். ஏதாவது இருக்கா? உங்களே இல்ல, இஸ்ரவேல் மக்களை கேட்கிறார். அல்ல சொல்லுங்க. உன்னை இவ்வளவு மகிமையா நடத்திட்டு வந்திருக்கிறேன். எதுக்காக? வாக்குத்தத்தத்திற்காக. உனக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்ல சொல்லுங்க. இந்த வாக்குத்தத்தத்துக்கு எதிரான ஆவி அவிசுவாச ஆவி. அமலேக்கிய ஆவி அது என்ன ஆவி? அவிசுவாச ஆவி. ஆண்டவர் சொல்ற வார்த்தையெல்லாம் மண்டையில நிக்காது. டாக்டர் சொல்லிட்டாரு, அவங்க சொல்லிட்டாங்க, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, ஐயோ என் பிரச்சனை எம்பிட்டு பெருசு. பாஸ்டர் பேசுவார் தான், ஆண்டவர் சொல்லுவார் தான். நான் முடிக்கிறேன். யோவான் 11 லாசரு மரிச்சிட்டான். இயேசுநாதர் லேட்டா வர்றாரு. வர்றவர் பிளானோட தான் வர்றாரு. லாசருவை எழுப்பணுங்கிற பிளான்ல தான் வர்றாரு. 25 வசனத்தில் சொல்றாரு மார்த்தாள்கிட்ட, தோத்திரம், என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் என்ன செய்வான்? பிழைப்பான்னு சொல்றாரு. நானே உயிர் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் எல்லாம் சொல்றாரு. அவன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படிலாம் சொல்றாரு. இவ்வளவும் சொல்லிட்டார். சொல்லிட்டு 39 வசனத்தில் கல்லை புரட்டுங்கள்னு சொல்றாரு. வாக்குத்தத்தம் சொன்னவர் இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறாரு. அக்கா மார்த்தா அக்கா போய் குறுக்க போய் நிக்கிறா. சோத்திரம், சும்மா அவர் சொல்லுவாரு, நீ வாட்டுக்க கல்ல புரட்ட போற. யார்கிட்ட சொல்லியிருப்பா? யூதர்கள். அவங்க யாரு? கடின மனம் கொண்டவர்கள். அவங்களுக்கு இயேசுவை பிடிக்காது. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இயேசுவை கல்லறிய தேடினவர்கள். அவங்க கூட இயேசு சொன்னதை கேட்டு கல்ல புரட்டுறதுக்கு வர்றான். என்னமோ ஒன்று செய்ய போறாரா, கல்ல புரட்ட சொல்றாரு, என்னமோ ஒன்று நடக்க போகுது, வாங்க புரட்டுவோம்னு கடின மனம் கொண்ட கல்லறிய துடிக்கிற யூதர்கள் கூட கல்ல புரட்டுறதுக்கு வர்றான். ஆனா வீட்டிலே வச்சு சோறு போட்ட அம்மா, தோத்திரம் அல்லையா சொன்ன அம்மா, ஸ்ட்ராங் பிலீவர், சீனியர் விசுவாசி அம்மா, அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவரே 4 நாளாயிற்றே நாருமே. ஆண்டவர் சொல்லியிருப்பார், ஓஹோ 4 நாளாச்சாமா, நாரிருமாமா, பாருமா, இது கூட நீ சொல்லித்தாமா எனக்கே தெரியுது. 4 நாளான டெட் பாடி நாரி போயிருங்கிற மேட்ரு கூட நீ சொல்லித்தான். இது கூட தெரியாம நான் தேவனா இருக்கேன். ஒன்று செய்ய, ஓ வாயை மூடு. அல்ல சொல்லுங்க. நான் இதை இப்படி பார்க்குறேன். எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாரு? டேய் அந்த கல்லறை வாயை திறங்கடா, அக்கா வாயை மூடுங்கடா. அல்ல சொல்லுங்க. அப்போ கல்லறை வாய திற, அக்கா வாய மூடு. இது அமலேக்கிய ஆவிடோய். அல்ல சொல்லுங்க. வாக்கு தத்தத்தை தடுக்கிற ஆவி, வாக்கு தத்தத்துக்கு எதிரான ஆவி, என் வார்த்தைக்கு எதிரான ஆவி. நான் நேரடியா வந்து சொல்றேன், வாய்ப்பில்லைன்னு சொல்றா, கம்முன்னு. இப்ப பாரு, லாசருவே வெளியவா, டெட் பாடி கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க. வார்த்தை வந்தா மனுஷனா இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அவன் மனுஷனா இருந்தா. அல்ல சொல்லுங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, டெட் பாடியே ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சான். மார்த்தாள் கூட ரெஸ்பான்ஸ் பண்ண யோசிக்கிறா. ஆனா மரித்தவன் கல்லறைக்குள்ள இருந்து இங்க யாரும் போய் தூக்கிட்டுலாம் வரலங்க, அவனே வந்துட்டான். அதுவும் ஃபுல்லா சேலை சுத்தி இருக்கு. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்டையா அவிழ்த்து விடுங்கன்றாரு. ஜம்ப் பண்ணி வந்திருப்பான் போல. அல்ல சொல்லுங்க. இருக்கீங்களா? அவர் மட்டும் வார்த்தையை சொல்லிட்டார்னா, வாக்குத்தத்தை சொல்லிட்டார்னா, வாய்ப்பே இல்லைனாலும் நிறைவேற்றி முடிப்பார். உங்க வாழ்க்கையில மரித்தவைகள் உயிரோடு எழும்பும்.
இழந்தவைகளை திரும்ப பெறுவீர்கள். இன்றைக்கு அந்த யெகோவா நிசி இங்கே இறங்கி வந்திருக்கிறார். உனக்கு நான் குறிச்சிருக்கிற கானான உன் கையிலிருந்து பறிக்க எந்த சக்தியாலும் முடியாது. என் வாக்குத்தத்தத்தை தடுக்க யாராலையும் முடியாது. உனக்கு குறிக்கப்பட்டது உனக்குத்தான். உனக்கான நன்மை உனக்குத்தான். என் சிலுவையில் உனக்காக சம்பாதித்து வைத்த உச்சிதங்களை உனக்காக வாக்கு பண்ணி இருக்கிறேன். அதற்கு தடையா இருக்கிற அமலேக்கிய வல்லமைகள் மேல இன்றைக்கு ஒரு ஜெயத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். என் நாமம் யெகோவா நிசி. நீ எழுந்து கன்மலைக்கு வா. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரே ஒரு நிபந்தனை, ஒரே ஒரு நிபந்தனை. கன்மலைக்கு வா, கன்மலைக்கு வா, கன்மலைக்கு வா. இந்த ரெவிதீம் பள்ளத்தாக்குல நான் 2 சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். இந்த 2 சம்பவத்திலையும் அற்புதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கன்மலை. தண்ணி இல்ல, தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. அவங்களுக்கு உள்ளேயே அமலேக்கிய ஆவி வந்துட்டு, அந்த அமலேக்கிய ஆவிக்கு முற்றுப்புள்ளி வச்சு அவங்க எதிர்பார்க்கிற தண்ணீரை கொடுப்பதற்கு ஆண்டவர் மோசேக்கு சொல்றார், கன்மலைக்கு வா. கன்மலையில தான் தண்ணி இருக்கு. 2வது சம்பவம், அமலேக்கிய கூட்டம் அவங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிக்குது. அந்த அமலேக்கிய கூட்டத்தை அழிச்சு அவர்களுக்கு கானானை கொடுப்பதற்கு மோசேட்ட சொல்றார், ஆரோனையும் ஊரையும் அழைச்சுக்கிட்டு கன்மலைக்கு வா. நீ மலை மேல வந்து நின்று அந்த கோலை உயர்த்தி பிடி. கன்மலைக்கு வா. இன்றைக்கும் கர்த்தர் அழைக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அமலேக்கிய ஆவி அழியணுமா? நம்முடைய வாழ்வுக்கு எதிரான சத்துருக்கள் அழியணுமா? வருந்த பண்ணுகிற சத்துரு அழியணுமா? வழிமறிக்கிற சத்துரு அழியணுமா? வாக்குத்தத்தத்துக்கு எதிரான சத்துரு அழியணுமா? நம்முடைய பிரச்சனைகள், பலவீனங்கள், எதிர்த்து நிற்கிற போராடுகிற ஆயுதங்கள், அந்தகாரங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமா? கன்மலைக்கு வா, பர்வதத்துக்கு வா. அந்த கன்மலை கிறிஸ்து, அந்த பர்வதம் கிறிஸ்து. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். சபையே, தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. ஆலயத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. பர்வதம் என்கிற ஆலயத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. தேவ சமூகம் என்கிற ஆலயத்தை, ஆலயம் கூடி வருகிறத, சபை கூடி வருகிறத அலட்சியம் பண்ணாதீங்க. தனி ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. குடும்ப ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய பர்வதத்துக்கு. பைபிள்ல பலமுறை நம்ம மோசே கன்மலைக்கு போறத பார்க்கிறோம். அவர் தனியா போவார். சில சமயம் யோசுவாவை பாதி வரைக்கும் அழைச்சிட்டு போவார். இங்க ஊரையும் ஆரோனையும் அழைச்சிட்டு போறார். தேவ சமூகத்துக்கு குடும்பமா போனோம். வாலிபர் கூட்டமா, ஆண்கள் கூடுகையா, பெண்கள் கூடுகையா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, எந்த சமயத்திலும் ஆலயத்தை மிஸ் பண்ணாதீங்க. கன்மலையை மிஸ் பண்ணாதீங்க. தேவ சமூகத்தை மிஸ் பண்ணாதீங்க. அமலேக்கிய ஆவிகள் அழியும். யெகோவா நிசி வெளிப்படுவார். கண்களை மூடுவோம். ஆமென், ஆமென். எத்தனை முறை தேவ சமூகத்தை நம்ம அலட்சியப்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அறிக்கை பண்ணுவோம், ஆண்டவரே உங்க சமூகத்தை நான் அலட்சியப்படுத்த மாட்டேன். கன்மலை அலட்சியப்படுத்த மாட்டேன். உங்க சமூகத்தை இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கு உம்மை நெருங்கி வருகிறேன். உங்க சமூகத்தை நெருங்கி வருகிறேன். கன்மலைக்கு அருகிலே வருகிறேன். என் வாழ்வுக்கான எல்லா பிரச்சனைகளின் தீர்வு அந்த பர்வதம் தான், அந்த கன்மலை தான். கர்த்தர் இன்னைக்கு என் கூட பேசினாரு, எனக்காக பேசினாரு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில எதிராக நிற்கிற அமலேக்கிய ஆவிகள் இன்றைக்கு அழியணும். அவர் விருப்பத்துக்கு என்ன அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். கன்மலை, கர்த்தர் சமூகம், கர்த்தரின் பர்வதம். எனக்கான தீர்வு அங்கதான். அமலேக்கியர்களுக்கான அழிவு அங்கதான். வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அங்கதான். வளமான ஆசீர்வாதம் அங்கதான். நான் எதிர்பார்க்கிற தண்ணீர், ஜீவன், ஆசீர்வாதம், நன்மைகள் எல்லாம் அங்கதான். நிறைய பேருடைய கரங்கள் உயர்ந்திருக்கிறத பரலோகம் பார்க்குது. நன்றி ஆண்டவரே.
அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல நம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. கண்மலையை நேசிக்கிற இருதயத்தை தாங்கப்பா, ஆலயத்தை நேசிக்கிற இருதயத்தை தாங்க, பர்வதத்தை நேசிக்கிற இருதயத்தை தாங்க, உங்க சமூகத்தை நேசிக்கிற இருதயம். தனி ஜெபம் ஆண்டவரே, குடும்ப ஜெபம், சபையாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம், ஆலய கூடுகைகள், ஆராதனைகள் ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஒலிபெருக்கின் மூலம் சத்தத்தை கேட்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அவங்கள வருந்த பண்ணுகிற பிரச்சனை, அவங்கள வழிமறிக்கிற பிரச்சனை, அவர்களுடைய ஆசீர்வாதங்கள், தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணி வச்சிருக்கிற நித்திய கானான், பரம கானான், பரலோக ராஜ்யத்துக்கு எதிரான தடை பண்ணுகிற பிரச்சனைகள், ஆவிகள், வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த இரவு அழிந்து போவதாக. அவர்களும் இந்த கன்மலைக்கு ஓடி வரட்டும். அவர்களும் இந்த ரட்சிப்பின் கன்மலையை நோக்கி ஓடி வரட்டும். ஆலயத்தை நோக்கி ஓடி வரட்டும். தொடர்ந்து மீதம் இருக்கிற 3 நாட்கள் கூட்டங்களிலும் மகிமையானவைகளை செய்யும். அநேகரை நாங்கள் இந்த கன்மலைக்கு அழைத்து வரட்டும், இந்த கூடுகைக்கு அழைத்து வரட்டும். வந்திருக்கிற நம்முடைய மக்கள் ஒவ்வொருவர் மேலும் வலக்கரம் வைக்கப்படுவதாக. வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா, பலவீனங்களை கடிந்து கொள்ளுகிறோம் அப்பா. இயேசுவின் தழும்புகளால் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. யெகோவா நிசி அவர்களுக்கு விரோதமான சத்துருக்களை அழிப்பீராக, பிரச்சனைகளை அழிப்பீராக. பலவீன ஆவிகள் முறிவதாக, அமலேக்கு ஆவிகள் அழிவதாக. விடுதலை 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 விடுதலை. அற்புதம் 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 உண்டாவதாக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.